எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் நான் வந்துட்டு ஹர்ஷத் கான் இருக்கார்ல, அவனோட என்னோட ஏஜ் தான். ஸோ ஆனா வந்துட்டு அவனோட லைக் ஐ அம் எ பிக் ஃபேன். ஓகேயா? அப்போ ஆரோமலே அப்படிங்கிற மாரி வந்துட்டு ஒரு படம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு டிராகன், அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஃபிலிம்ஸ் அண்டு விளாக்ஸ், பிராங்க் இதுலெல்லாம் பார்த்து நான் வந்துட்டு ரொம்ப ரசிச்சிருக்கேன். அப்போ அவங்க ஜெயிச்சா எந்த ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த மாரி தான் வந்து அவரை நானும் பார்க்குறேன். பார்க்கும்போது வந்துட்டு நம்மளால முடிஞ்ச ஒரு சப்போர்ட் என்ன அப்படின்னா வந்து நம்ம தியேட்டருக்கு போய் அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது. பார்த்துட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ரிவ்யூ பண்ணணும். அப்படின்னு இருக்கும்போது நவம்பர் 7 படம் ரிலீஸ் ஆகுது. போகலாம் அப்படி மாதிரிலாம் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகி இருந்துட்டேன். அந்த டைம் பார்த்து ஏதோ ஒரு தடங்கள் போகல. சரி, ஓகே, சண்டே வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும், நம்ம சண்டே வந்துட்டு கண்டிப்பாக நான் போகிறேன் அப்படி மாதிரி வந்துட்டு முடிவு பண்ணி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலான்னு இருந்தேன். பட் அந்த டைம் பார்த்து இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்கி வந்துட்டு காலையில் ஒரு மத்தியான டைம் இருக்கும்போது எங்கள் சார்கிட்ட வந்துட்டு சண்டே வந்து வேலை இருக்கும் அப்படி மாதிரி எங்கள் சார் எனக்கு சொல்கிறார். நான் வந்துட்டு அப்படிங்களா சார், வேறு ஒருத்தரை கூப்பிட்டுங்களா சார், நான் வந்துட்டு லீவ் எடுத்துக்கிறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குங்க. சார் என்ன சொன்னார் அப்படின்னா வந்துட்டு, இல்லை வேணாம் நீ வா அப்படின்னாரு. கொஞ்சம் சொல்ல முடியாத சில விஷயங்கள். ஸோ அதனால் வந்துட்டு நான் சரி வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டேன். அண்டு ஆரம்பலை படம் பார்க்க முடியாது சாவு வந்துட்டு. சரி, ஓகே, இந்த வீக்கில் இடையில ஒரு லீவ் தராராம், அப்போ போகலாம் அப்படின்னு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. நான் முடிவு பண்ணேன், சரி ஓகே அப்போ போகலாம் அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி. ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன் தான் தெரியல எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்ட்டு. நம்ம ஒன்று நினச்சா அந்த விஷயம் மட்டும் ட்ராப் ஆகும், நினைக்காம இருக்கிறது எல்லாமே நடக்குது. ஐ ஆம் ஸ்டில் ஸ்டக் கைஸ். பார்ப்போம் மை சப்போர்ட் எந்த மாதிரி இருக்குது. அண்ட் வந்துட்டு என்னைக்கு நான் படத்துக்கு போகிறேன் அப்படின்னு தெரியல. என்ன நாளைக்கு வந்துட்டு வெறி கொண்டு நாளைக்கு நைட்டே போகிற வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். ஸோ ஆர்ரோமேலே யூ மீட் சூன். நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் நான் இப்போ சாட்டர்டேன்னு சொன்னேன் இல்லை, பட் ரைட் நவ் இன்றைக்கி வந்துட்டு சண்டே நைட்டு வந்துட்டு ஒரு 3 மணி ஆக போகுது. இப்போ நான் உட்காந்துக்கிட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்னு நினைக்காதீங்க, வேறு வழி இல்லை. சரி பார்க்கலாம் இந்த vlog வந்துட்டு எந்த மாதிரி அமைய போகுது அப்படி மாதிரி வந்துட்டு. யா என்ன பார்க்குறீங்க, என்ன பார்க்குறீங்க? ஒரு வழியாக சண்டே முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா வந்துட்டு, ஒரு மத்தியானம் போல் இந்த கண்ணுக்குள்ளே என்ன விழுந்துச்சுன்னே தெரிலங்க. அது வந்து அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்குது. கண்ணை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ரெட்டாக இருக்கிறது 2 கண்ணும். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறது தெரில. அண்ட் ஆரோமலே படத்துக்கு போகணும். ஸோ இன்னைக்கு டே என்ன அப்படின்னா வந்துட்டு சண்டே 9, டேட் வந்து 9. இந்த வீக்கில் எனக்கு லீவ் கிடைக்குதோ அன்னைக்கு வரைக்கும் இந்த vlog போகும். ஸோ நிறைய பேசலாம், நிறைய பேசலாம். இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வந்துட்டு சின்ன கிளைன்ஸ் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா வந்துட்டு ஒர்க்குக்கு போனேன், ஒர்க் பண்ணேன், அடிக்கடி வேறு கலக்கிச்சு, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. உண்மை, நான் காமெடிக்காக சொல்லலை. அல்சர்னால் வந்துட்டு இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ ஐ கான்ட் ஹேண்டில் இட். ஸோ அதனால் வந்துட்டு அங்கே இஸ் எ பிக் அப்பார்ட்மெண்ட். ஸோ பரவாயில்ல, அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஓகேவாக போயிட்டுருக்குது. என்னடா இது வந்துட்டு இன்டீசெண்டாக பேசிக்கிட்டு இருக்க நினைக்க வேண்டாம், இது ஒரு இயற்கை, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஓப்பனாக பேசுகிறனால வந்துட்டு அது இன்டீசென்ட்டு, உள்ளே வச்சுக்கிட்டு வெளில ஒன்று பேசுகிறனால அது டீசென்ட் அப்படிலாம் ஒரு கணக்கே கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுகிறது இட்ஸ் ஃபேக்ட். என்னுடைய வேலை நான் வந்துட்டு ஒரு புரிதல் இருக்கிறதுனால அந்த புரிதல் படி நான் ஒன்று சொல்கிறேன். ஓகே, அதே மாதிரி வந்துட்டு இன்றைக்கி பெருசாக எதுவும் நடக்கல. போனேன், வேலை செஞ்சேன், வந்தேன்.
மத்தியானம் வரைக்கும் சண்டே ஐயோ ஐயோ என்னடா வேலை செய்கிறது கடுப்பாக இருக்குது என்ன பொழப்புது அப்படி மாதிரி இருந்துச்சு. மத்தியானத்துக்கு மேலே வந்துட்டு அந்த ஃபீல்லாம் இல்லை. அப்படியே எப்போ முடியுதோ அப்போ முடிச்சுட்டு வீட்டுக்கு போ அந்த மாதிரி ஒரு தலைவலி தான் உட்காந்துருந்தேன். இப்போ கூட பாருங்க தூக்கம் வர்றதில்ல எனக்கு. ஒரு வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எடிட் பண்ண போகும்போது தான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு vlog நம்ம காலில் பண்ணோம்ல அதை எடுத்து பேசுவோம். ஏது இப்படி உட்காந்துட்டு பேசுகிறது vlog-ஆ? அதெல்லாம் கேட்காதீங்க. என்ன பண்ணுறது, நம்ம பொழப்பு இப்படி நேரம் பொழப்பாக இருக்குது. ஸோ we will touch. ஸோ டுடே November 10 மறுபடியும் நாம் அந்த ஜிபிஎஸ் ஸ்டெப் அதில் தான் இருக்கிறோம். என்ன பண்ணுறதுங்க, நேற்று மதிய ஒர்க், இன்றைக்கி மதிய ஒர்க். அந்த பக்கம் பாதாள கிணறு. முடியல. இந்த கிளிப் எடுக்கும்போது வந்துட்டு எனக்கு என்னன்னே தெரிலங்க. உண்மையிலே வந்துட்டு அதில் என்ன பேசியிருக்கேன்னா ஒர்க்கு, இந்த ஒர்க் பண்ணணும் அந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் அந்த டேவே வந்து ஒரு மாதிரி நசையாக போச்சு. அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் மழை கூட வந்துருச்சு. அண்ட் ஏதாச்சும் பண்ணலாம், ஓகே புதுசாக ஏதாவது காமிக்கலான்னு பார்த்தா இங்கே ஒன்றுமே இல்லை. அதான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி அப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு கன்க்ளூஷன் vlog எடுத்துருக்கோம்ல, ஒரு வாரத்துக்கு சேர்த்த மாதிரி ஒரு vlog நான் பண்ணியிருக்கிறேன். அது மீன் வந்துட்டு vlogன்னு சொல்கிறத விட என்னென்னா சொல்லிக்கலாம். யா நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு November 12 நைட் 12 o'clock. ஏன் நான் இப்படி வந்துட்டு vlog பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு சண்டே வந்துட்டு ஒர்க். ஸோ அந்த சண்டே வந்து ஒர்க்கு வந்து நான் வந்து என்னால் உடம்பு சரியில்லை, இன்னொரு அண்ணா ஒருத்தர் இருக்கார், அவரை கூப்பிடுங்கன்னு சொன்னோன்னே அதுக்கு அவர் ஒன்று சொன்னார். அப்போ வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு வேணாம், அது பாவம், அவன் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் டயர்டில் இருப்பான், நீ வா. நானும் கொஞ்சம் ஒர்க் டயர்டில் தானே இருக்கிறேன், ஒரு மாதிரி இருக்கு, நான் அவரை கூப்பிட்னாங்கன்னா இல்லை நீ வா அப்படின்ட்டாங்க. இந்த வாரம் இடையில ஒரு லீவ் தரேன், மை ஃபேமிலி கொஞ்சம் பர்சனல், அவங்க ஃபேமிலி கொஞ்சம் பர்சனலாக ஒரு லீவ் இருக்குது, ஸோ அதனால் லீவ் தரேன் அப்படின்னாரு. ஃபைன். November 12 ஆயிடுச்சு. இன்றைக்கி புதன்கிழமை. நோ லீவ். ஸோ ஒரு லீவுக்காகடா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் வந்துட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்ல. அப்போ காப்பாற்றாதவங்க வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? மீட் பண்ணலாம். என்ன அப்படின்னா வந்துட்டு அதுவும் இந்த நைட் 9 o'clock என்ன அப்படின்னா வந்து இந்த வாரம் இன்னும் லீவு தரல, என்ன பண்ணலாம்? எனக்கு அப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அண்ட் அதை தாண்டி லிஃப்டில் வந்துட்டு கேபின் போடுவோம். கேபின் ஒர்க் வந்துட்டு எப்படி அப்படின்னா முந்தா நாள் வந்து டாப்பு பாட்டம் அப்படி மாதிரி. ஏன்னா நீங்கள் வந்துட்டு லிஃப்ட்டுக்குள்ளே போகும்போது நின்று போவீங்க தெரியுமா, உள்ளே என்ட்ரானோடனே ஒரு இடத்துல நிற்பீங்க, ஹேண்ட் ரெயில் இருக்கும், ஹேண்ட் அந்த இதை பிடிச்சிக்கிட்டு சாஞ்சிக்கிட்டுலாம் நிற்பீங்கல்ல, அந்த இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிற்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த இதை வந்துட்டு கீழே செட் பண்ணுவாங்க. அது செட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு நாள் முன்னாடி செட் பண்ணி இந்த சாரெல்லாம் இருக்கும், சாரெல்லாம் பிரித்து செட் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் நிற்கிறது. ஸோ அதெல்லாம் போட்டு கேபின் பீசஸ் எல்லாம் அலைன்மெண்ட் பண்ணி கேபின் பீஸை உள்ளே இறக்கி போட்டு அதுக்கப்புறம் ஒரு சாயங்காலம் எப்படியும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 8-7 மணிக்கு மேக்ஸிமம், ஸ்பீடாக பார்த்தாலும் ஏதாவது அப்படி இப்படி ஆயிடும். ஆனால் இன்னைக்கு சாரெல்லாம் பிரிக்கல. காலைல வந்ததுக்கப்புறமும் லேட்டாக தான் ஆச்சு. லேட்டாக சாரை பிரித்தோம், லேட்டாக பிளாட்ஃபார்ம் போட்டோம், ஸ்லிங் செட் பண்ணி பிளாட்ஃபார்ம் போட்டோம்,
அப்புறம் நான் மேலே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கேபின் பீசஸ் எல்லாம் அலைன்மெண்ட் பண்ணி உள்ளே இறக்கணும். 5 மணிக்கெல்லாம் வேலை முடிகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹோல் சாரம் பிரிச்சிருக்கிறோம், மொத்த சாரம் பிரிச்சிருக்கிறோம், க்ளீன் பண்ணியிருக்கிறோம். எனக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு, ஆமாம் எல்லாம் பண்ணிட்டேன்ல அப்படின்னா வந்து அப்படி கிடையாது. இதுவே வேற ஒரு நாளில் முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு இந்த ஸ்விங் செட் பண்ணுறது அண்ட் வந்துட்டு பிளாட்ஃபார்ம் போடுறதெல்லாம் போட்டுட்டு அடுத்த நாள் வந்து கேபின் பீசஸ் எல்லாம் இறக்கி டோர் போட்டாலுமே வந்து 7 மணி 8 மணி ஆயிரும். இன்னைக்கு இவ்வளோ வேலை செஞ்சுருக்குறோம், ஆனால் 7 மணிக்கு முடிஞ்சிருச்சு. என்ன தோணுது? கடவுள் இருக்காண்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு எதுக்காக அப்படின்னா, இந்த வாரம் லீவ் தரேன்னு சொன்னாங்க, பட் லீவ் வரல. நான் இதை எதுக்கு இப்படி வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னா வந்துட்டு பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி. ஸோ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு November 13, டைம் வந்துட்டு 2:53 AM. ஏன்டா தூங்கலையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு இல்லை. ஏன் தூங்கலை அப்படின்னா, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ஒரு மாதிரி வந்து லைக் எப்படி இருக்குது அப்படின்னா வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. மனசு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி என்னமோ பண்ணுது. ஏன் 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 இந்த மாதிரி வந்து எனக்கு இருந்தது எப்படி அப்படின்னா, நான் ஒரு காலேஜ் படிச்சுட்ருக்க டைமில் லீவுக்கு கொரோனா டைமில் வந்துட்டு ஒரு 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 6 months சம்திங் அந்த இடையில வந்து இப்படி இருந்துச்சு. நைட் நான் வந்துட்டு ஒரு 12 மணி 1 மணிலாம் இருக்கும்போது எழுந்து படிக்கட்டில் போய் உட்காந்துருப்பேன். அப்பா வந்துட்டு என்ன தூங்கலையா அப்படின்னு கேட்பாரு. இல்லைப்பா, கொஞ்சம் பயம் இருக்கும். ஸோ ஏதோ ஃபோன் நோண்டிகிட்டு இருப்பேன். வந்துட்டு ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்புறம் காலைல வந்துட்டு அம்மாவும் கேட்டாங்க, ஏன் அப்படி, என்ன ஒரு வாரமாக நான் பார்த்துட்ருக்கேன், ஏன் தெரிலம்மா, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்னா, ஒழுங்காக இருக்கணும், காதல் கீதல்தான் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டாரு. அப்படிலாம் இல்லைப்பா, அப்படிலாம் இருந்தால் நான் சொல்லிடுவேன்ப்பா ஓப்பனா அப்படின்ட்டேன். ஆமாம் இல்லை அப்படின்னு அவரும் வந்து ஃபீல் பண்ணார். பட் ஆனால் வந்துட்டு எனக்கும் அது தோணலை. லைக் எனக்கு இப்போ அப்படி தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஏன் இப்படி இருக்கிறேன், லைக் எனக்கு இன்னும் சத்தியமாக எனக்கு புரியலைங்க. நமக்கு சிலது வேணும்னு தோணுது, சில டைமில் வேணான்னு தோணுது, சில டைமில் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது, சில டைமில் ஏன் கிடைக்குதுன்னு தோணுது, சில டைமில் ஏன் வாழணும்னு தோணுது, சில டைமில் வாழணும்னு தோணுது, சில டைமில் வந்துட்டு இந்த வேலை எதுக்குன்னு தோணுது, சில டைமில் இந்த வேலை வேணான்னு தோணுது, சில டைமில் வந்துட்டு வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு தோணுது, சில டைமில் வந்துட்டு இந்த வாழ்க்கை என்ன பண்ணுறது தோணுது, சில டைமில் வந்துட்டு காசுல என்ன பண்ணுறது தோணுது. சிலவங்க நினச்சா வந்துட்டு 500 ரூபா 1000 ரூபா 10,000 ரூபா ஒரு நாளில் சொக்குன்னு ஸ்வைப் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே ஒரு 200 ரூபா 15,000 ரூபா வாங்கியிருந்தாலும் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு 200 300 ரூபா நான் ஒரு நாள் செலவு பண்ணுறேன். பட் கஷ்டமாக இருக்குங்க. லைஃப் வந்துட்டு இவ்வளோ தானா, வந்துட்டு என்ன பண்ணுறது, எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், எப்படி மேலே வரலாம், என்ன பண்ணுறது. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு என் கையில் ஒத்த ரூபா இல்லை. லைக் சேவிங்ஸில் மற்ற மாதிரி வந்துட்டு ஒரு 2000 ஒரு 1800 ரூபா இருக்கலாம். இங்கே ஒரு 1000 ரூபா தனியாக கையில் இருக்குது. ஸோ 1500 மொத்தம் 2900 ரூபா இருக்குது. இவ்வளோ தான் என் கையில் இருக்குது. எனக்கு வெறுப்பாக இருக்குங்க. நாட்கள் போக போக இந்த ஒவ்வொரு பர்த்டேக்கு வந்துட்டு வர்ற எனக்கு அப்படி ஒரு மாதிரி அப்படி மாதிரி ஒரு மாதிரி ஜிஃப்னு இருக்குது.
ஏதாவது பண்ணலான்னு தோணுது. சரி அப்படின்னு என்ன பண்ணலாம் போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, இந்த ரேப்பிடோ, ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி ஓட்டுனா வந்துட்டு 3 மாதத்துல 1,00,000, 40,000, 50,000 இந்த மாதிரிலாம் எடுக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. சரி ஓகே, இப்போதைக்கு நமக்கு வந்துட்டு படித்ததும் பெருசாக இல்லை. சாரி, படிச்சிருக்கேன். ஆனால் வந்துட்டு அந்த இதில் ஃபீல்டில் வந்துட்டு பெருசாக நிலைச்சு நிற்கிற மாதிரி எதுவும் பண்ணல. சரி அப்போ இதில் ஏதாச்சும் பண்ணுவோம், அப்புறம் வந்துட்டு வேறு வழி இல்லைன்னா வெளிநாட்டுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் இப்படி மாதிரி நினச்சிட்டு ஒரு மாதிரி மைண்ட் அப்படியே போட்டு பிராண்டிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்போ பைக் டாக்ஸிக்கு ஒரு மந்திரம் போட்டுட்டானுங்க. பைக்கு டாக்ஸி ஓட்டக்கூடாது, அது தடை பண்ணப்பட்டது, அது ஓட்டுனீங்க அப்படின்னா வந்துட்டு 10,000க்கு மேலே ஃபைனு அப்படின்ட்டு. நான் இந்த பைக்கு எங்கே கொண்டு வரதுக்கே வந்துட்டு எனக்கு மொத்தம் 20,000 தேவை. நான் எங்கே போய் சிங்கி அடிக்கிறது? ஏன்டா உனக்கு 20,000 தேவை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு, நான் இதை ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, நான் இதை யார்கிட்டையுமே கேட்க முடியல என்னால். என் வீட்டில் கேட்டேன், லைக் வந்துட்டு அவங்க வேணாம், அப்படிலாம் ஒன்றும் வேணாம், அப்படிலாம் வேணாம், அப்படிலாம் வேணாம், அப்படிலாம் வேணாம், அப்படிலாம் வேணாம், அப்படிலாம் வேணாம் அப்படி இப்படிங்கிறாங்க. ஏன்னா வேலையை விட எல்லாம் இல்லைம்மா, நைட்டு ஓட்டுறம்மா, யூடியூப் சேனலில் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் 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 பிரேக் வச்சுட்டு லைக் கொஞ்சம் கொஞ்சம் எப்போயாச்சும் ஒரு வாரத்தில் ஒரு 3 வீடியோ தான் போட்டுட்டு நைட்டு ஓட்டுறேன் அப்படின்னேன். கேட்கல. சரி எதுக்கு உனக்கு தேவை 20,000 அப்படின்னா வந்துட்டு, ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்துக்கு தேவை, அதை நான் சொல்ல முடியாது. இங்கே நான் சொன்னேன் அப்படின்னா வந்துட்டு இங்கே தெரிஞ்சவங்க சில பேர் இருக்காங்க, பார்த்தாங்க அப்படின்னா வந்து எனக்கு பிரச்சனை. ஸோ இன்னொரு 10,000 எதுக்கு அப்படின்னா வந்துட்டு 5,000 வந்து பைக்கு சரி பண்ணணும். ஸோ பைக் வந்துட்டு சந்தல் பொந்தலாக இருக்குது ஊரில். சிடி 100 தான், நீங்கள் எதிர்பார்க்குற பெரிய பைக்லாம் கிடையாது. ஸோ அந்த பைக்கு, அப்புறம் வந்துட்டு பேலன்ஸ் 5,000 கேப்பில் வந்துட்டு நான் எங்கேயோ ஓட்டி சம்பாதிக்கணும். நெக்ஸ்ட்டு ஏர்னிங்ஸ் கொஞ்சம் வரணும் ஒரு மாதத்தில். லைக் அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி 2 வீடியோ பார்த்தேன் பாசிட்டிவாக. 3வது 4வது வீடியோ எல்லாம் வந்துட்டு செருப்பு கழட்டி அடிக்கிற விதமாக வந்துட்டு ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாத்துலேயும் வருது. ஒரு மாதம் ஒரு நாள் ஓட்டினேன் 150 ரூபா தான் வந்துச்சு. அது பெட்ரோலுக்கே போயிடும் மேடம், எப்படிடா சாப்பிட்றது? ஐயோ நினச்சி பார்த்தா எனக்கு வந்துட்டு உண்மையிலே எந்த கதி கலங்குது. அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரிலங்க எனக்கு. சரி பிஸ்னஸ் ஏதாவது ட்ரை பண்ணலான்னு பார்த்தா என்ன பிஸ்னஸ் பண்ணுறது? வாட் நெக்ஸ்ட்? வாட் 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 ஐ டிடன்ட் நோ. யாராச்சும் கொஞ்சம் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இதை ட்ரை பண்ணுங்க, இதை ட்ரை பண்ணுங்க, இதை ட்ரை பண்ணுங்க, இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு உங்களுடைய பாயிண்ட்டை சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லி தொலைங்க. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு யூடியூப் சேனல் பண்ணணும், அதை விட முடியாது. நெக்ஸ்ட் எனக்கு டைம் கன்வீனியன்ஸ் கரெக்டாக இருக்கணும், சேலரி அதிகமாக இருக்கணும், இல்லை நான் ஒரு ஓனாக வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இப்படி மாதிரி வந்து மண்டையை குழப்பிக்கிட்டு பிச்சுக்கிட்டு உட்காண்ட்ருக்கேன். இதனாலே என்னன்னு தெரியல, நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது. இதுக்கடையில் வந்துட்டு இந்த என் பொழப்பு நார பொழப்பாக இருக்குடா உண்மையிலே வந்துட்டு நினச்சி பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து என்னெல்லாமோ தோணுதுங்க, எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரிலங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் ப்ளீஸ். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு இந்த ஒரு இதில் வந்து நவம்பர் 13. ஸோ நவம்பர் 13 வந்துட்டு வேலை இருக்கான்னு கேட்டால் ஆமாம் வேலை இருக்குது. இது எதுக்கான வீடியோ அப்படிங்கிறது போக போக என்னோடய லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி போயிட்டுருக்குது. என்ன வீடியோ, எதுக்கு வீடியோ, ஏன் இந்த வீடியோ, என்ன அளவு இங்கே நடக்குது, வெறுப்பாக இருக்குங்க எனக்கு. யாராச்சும் வந்து ப்ளீஸ் எனக்கு கால் பண்ணுங்கள். நம்பர் தெரிலன்னா நம்பர் சொல்லணுமா? ஐயோ எனக்கு டிப்ரெஷனாக இருக்குங்க. நான் வந்துட்டு எல்லாருக்கும் டிப்ரெஷனை தீர்த்து வைக்கிற ஒரு ஆளாக லைவில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். பட் ஆனால் எனக்கே டிப்ரெஷனாக இருக்குது. நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு இன்னைக்கு கூட லைவில் சொல்லிகிட்டு இருந்தேன், நான் வந்துட்டு டிப்ரெஷனாக இருந்தால் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு. இப்போ நான் எங்கே போய் சாப்பிட்றது? மிச்சர் இருக்குது, இதுதான் திங்கணும், வேறு என்ன பண்ணுறது?
வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருக்குங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிகிலே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைஃப் இஸ் த ரேஸ். ஓடுவோம், ஓடிக்கிட்டே இருப்போம். ஓடுற காலம் முடிஞ்சதும் செத்து போயிடும். மீட் யூ சூன். இன்னைக்கு வேலை இருக்குது, லீவு தரேன்னு சொன்னாங்க. இருக்கட்டும், வச்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், பார்ப்போம். சரி, ஓகே. அடுத்தடுத்த காலம் ஏதாவது புதுசாக இருந்துச்சுன்னா பேசுகிறேன். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் தட். இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்றைக்கி நாம் இங்கே தான் உட்காந்து அழைச்சிக்கிட்டு இருக்கோம். என்னத்தை பண்ணுறதுன்னு தெரிலங்க எனக்கு. அண்டு ஒர்க்கிங்கில் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு வீடியோ எடுக்கும்போதும் ஒரே வார்த்தை, லீவு தரேன்னு சொன்னாங்க. இந்த வீக்கில் எனக்கு தெரிஞ்சு ஆகணும், பட் வரல. அண்ட் இப்போ டைம் என்ன அப்படின்னா வந்துட்டு 11 o'clock நினைக்கிறேன். ஸோ காலையில் மத்தியானம் போகுது. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு இப்போ லைக் என்ன சொல்கிறது, என்ன பண்ணுறது, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நான் பாட்டுக்கு ஏதோ வேலை செய்கிற மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன். மைண்ட் எங்கே இல்லவே இல்லை. மைண்ட் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக சண்டே மேக்ஸிமம் அப்லோட் ஆகிடும். சண்டே இஸ் த லாஸ்ட் டே ஃபார் திஸ் வீடியோ. மீட் பண்ணலாம். சரி, எதுக்கு அப்படின்னா வந்துட்டு சத்தியமாக ஒன்றும் புரியல. அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் நான் வந்துட்டு மேலே ஏற்றிட்டு இருக்கேன். எல்லாம் மேலே போகும், ஏற்றி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்கள் சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களை வந்துட்டு ஏமாத்துறேன். நான் என்ன ஏமாத்துறேன், வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் சொல்லுங்கள். ப்ளஸ் அண்ட் மைனஸ் வச்சு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். வில் மீட் சூன். ரைட் நான் வந்துட்டு வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா வந்துட்டு எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வாழ்ந்தோம், எதுக்கு சாகுறோம் எனக்குலாம் தெரியாத அளவுக்கு போயிட்டுருக்கு. இந்த ஏரியா சைடு யாராவது இருக்கீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். சரியா, நான் இங்கே வந்துட்டு வேலை பார்க்குறேன். அபிநயம் யாராவது இருக்கீங்களா என்ன இந்த சைடு? யாராச்சும் வந்து இந்த சைடு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, பார்த்துக்கோங்க கைஸ். பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே புரியலை அப்படின்னா நான் சொல்கிறேன். ஸோ போன வாரம் சாட்டர்டே வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா வந்து 8 November 2025 சாட்டர்டே என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து லீவ் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அது அப்படி கிடையாது, சண்டே வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ வந்துட்டு இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்குது, நான் வந்துட்டு வரல அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன பண்ண வந்துட்டு இல்லை வா நீ வா அப்படின்னாங்க. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு போயிருந்தேன். இப்போ நான் ஏன் இதை மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்துட்டு என்ன இது போடிட்டுருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கான், திடீர்னு டே இப்படிங்கிறான், டே அப்படிங்கிறான், இந்த டே இப்படிங்கிறான், இந்த டேட்டு சொல்கிறான், இந்த டேட் சொல்கிறான், இது உண்மையிலேயே வந்து ஒரு வாரத்தில் எடுக்கப்பட்ட வீடியோவா அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா 2-3 நாள் ஒரே சட்டை, மறுபடியும் ஒரே சட்டை அப்படி மாதிரி இருக்கும். அது காரணம் என்ன அப்படின்னு வந்துட்டு ஒர்க்கிங் சைடில் வந்துட்டு நான் ஒரு சட்டை தான் போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எதுவுமே துவைக்கல. ஸோ அதனால் வந்து அப்படி இருக்குது. லைக் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு சண்டே ஒர்க்கு. அப்போ வந்து நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒர்க்கு வேணாம் சொல்லும்போது இல்லை நீ வா அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு முடிவு பண்ணி போயாச்சு. போனதுக்கப்புறம் வந்துட்டு அவர் சொன்னார், அவர் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து நான் அதை கண்டுக்காம விட்டுருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த ஐடியா வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு நான் இந்த
வீடியோ எடுக்கிறதுக்கான காரணமே எனக்கு வந்து அவர் வந்துட்டு சொன்னார், என்கிட்ட சொன்னார், உனக்கு லீவ் இந்த வாரம் தரலாம் அப்படின்ட்டு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொன்ன உடனே எனக்கு வந்துட்டு தாட் வந்துச்சு என்ன அப்படின்னா, ஒரு வாரம் நடக்கிறத வந்துட்டு கேப்சர் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. சரி, ஒரு வாரத்தில் எந்த டைமில் லீவ் தராங்களோ அந்த டைம் இந்த வீடியோவோட எண்டிங் அப்படி மாதிரி நான் முடிவு பண்ணேன். நான் நினச்சது என்ன அப்படின்னா வந்துட்டு, இந்த வாரம் லீவ் கிடைக்காது, நெக்ஸ்ட் வீக்கில் ஏதாச்சும் தான் லீவ் தருவாங்க, இந்த வாரம் சண்டே வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன தோணுச்சு அப்படின்னா வந்துட்டு, லீவ் என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு இந்த வீடியோவோட எண்டிங் முடிச்சுட்டு வீடியோவை அப்லோட் பண்ணிடலாம் எடிட் பண்ணி அப்படின்னு. பட் நடந்தது என்ன அப்படின்னா வந்து, November 14 எனக்கு லீவ் கிடச்சிருச்சு. அண்ட் November 15 நாளைக்கும் லீவாம். இன்றைக்கி வந்துட்டு கால் பண்ணி சொன்னாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு, அது அவங்க ஃபேமிலியில் ஒரு இது. ஸோ அது எனக்கும் தெரியாது. அதனால் வந்து லீவ் தராங்க. ஓகே, இதுக்கு பதிலாக சண்டே ஒர்க் இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்துட்டு யாரையுமே வந்து குறை சொல்கிறதுக்கோ இல்லை சம்திங் ஏதாவது தப்பாக ஏதோ நீங்கள் வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணிக்க வேண்டாம். இது எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, அதன் பிரகாரம் நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஏன் சொல்கிறேன் இந்த ஒரு டிஸ்க்ளைமர் அப்படின்னா வந்து, இதை சொல்லி தான் ஆகணும். நம்ம ஏதாவது ஒன்று பண்ண போய் காமெடியாக ஏதோ ஒன்று பண்ண போய் சீரியஸாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு சொன்னது ஓகே. மற்ற மாதிரி வந்து நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, ஏன்னா அவர் சொல்லிட்டு இருந்தது என்ன அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் வீக் தான் ஏதோ லீவ் வர்ற மாதிரி சொன்னார். பட் நான் அதை கேட்டேன். ஆனால் இந்த வாரமே வந்துட்டு இப்படி 2 நாள் லீவ் தந்திருக்காங்க. ஸோ அது வந்து ஓகே, சூப்பர். அந்த மாதிரி வந்துட்டு நானும் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் முறை நான் உங்கள் மாஸ்டர் எஸ்கே. மீட் பண்ணலாம்.